இலங்கையில் நடக்கிற சில துப்பாக்கிச்சூட்டு சம்பவங்களுக்கும் பாதாள உலக நடவடிக்கைகளுக்கும் இலங்கையின் இராணுவத்துக்கும் இடையில நேரடியான சம்பந்தம் இருக்கு, நெருக்கமான தொடர்பு இருக்கு. இன்னும் பகிரங்கமாக வெளிப்படையாக சொல்ல போனால் சில இடங்களில் துப்பாக்கிச்சூடு நடத்துறது இலங்கையினுடைய இராணுவம் எதுக்காக பயன்படுத்தப்படுறது? இராணுவ துப்பாக்கிச்சூடு நடத்துகிற இராணுவ உறுப்பினர்கள் பாதுகாப்பாக திரும்பவும் முகாம்களுக்குள்ள போய் ஒளிஞ்சு கொள்கிற சம்பவங்கள் பதிவாகி இருக்கு. இதுக்கு முதல்லையும் சில மாதங்களுக்கு முதல்ல இதே யூடியூப் சேனலில் இதை பற்றின ஒரு காணொலியை நான் பதிவேற்றி இருக்கிறேன். இலங்கையில் நடக்கிற கொலை சம்பவங்கள், குற்றச்சம்பவங்களுக்கும் இராணுவத்துக்கும் இடையில எப்படியான தொடர்புகள் இருக்க முடியும் என்றதை பற்றின ஒரு காணொலியாக அது இருந்தது. இந்த விஷயத்தை இப்போ ஜனாதிபதி அனுரகுமார் திசாநாயக்கவும் ஏற்றுக்கொண்டிருக்கிறார். இராணுவ முகாமில் இருக்கிற உறுப்பினர்கள் பாதாள நடவடிக்கைகளோட சம்மந்தப்பட்டிருக்கிறாங்க. பணத்தை வாங்கி கொண்டு துப்பாக்கிச்சூடு நடத்துகிற படுகொலைகளை செய்கிற சம்பவங்கள் பதிவாகி இருக்கு. ஒரு இராணுவ முகாமில் இருந்து மட்டும் 73 துப்பாக்கிகள் மாயமாகியிருக்கு, காணாம போயிருக்கு. இந்த விஷயத்தை சொல்லியிருக்கிற நபர் வேறு யாரும் கிடையாது, இலங்கையினுடைய ஜனாதிபதி அனுரகுமார திசாநாயக்க. இந்த நேரம் முன்னாள் ஜனாதிபதி மஹிந்த ராஜபக்சவுக்கு கொடுக்கப்பட்டிருக்கிற சொகுசு வீட்டை திரும்பவும் அரசாங்கம் பொறுப்பேற்க இருக்கு. அங்கிருந்து வெளியேற சொல்லி மஹிந்த ராஜபக்சவுக்கு ஒரு அறிவிப்பு ஜனாதிபதியால் விடுக்கப்பட்டிருக்கு. இன்னைக்கு ஒரு கூட்டத்தில் உரையாற்ற நேரத்தில் ஜனாதிபதி அனுரகுமார் திசாநாயக்க அரசாங்கத்தினுடைய சில செயற்பாடுகள், சில விமர்சனங்களுக்கான பதில் சம்பந்தமாக உரையாற்றியிருந்தார். அதில் தெரிவு செய்யப்பட்ட 5 மிக முக்கியமான விஷயங்களை பற்றி இந்த காணொலியில் இன்னும் கொஞ்சம் விளக்கமாக பார்க்கலாம். வணக்கம், நான் கிருஷாந்த் ராஜ். முதலாவது விஷயம், அமைச்சர்களிடமிருந்து கைப்பற்றப்பட்ட வீடுகளுக்கு, மாளிகைகளுக்கு என்ன நடக்கும் என்ற கேள்வி நீண்ட நாட்களாகவே பலருக்கும் இருந்து வருது. அரசாங்கம் இப்போ வச்சிருக்கிறது ஜனாதிபதி செயலகம், அலரி மாளிகை, அது மாதிரி கண்டியில் இருக்கிற ஜனாதிபதி அலுவலகம், இந்த 3ஐயும் தவிர மற்ற அரசியல்வாதிகள் பயன்படுத்தின எல்லா மாளிகைகளும் பொது நிர்வாக அமைச்சிட்டு ஒப்படைக்கப்பட்டிருக்கு. இதை என்ன செய்ய முடியும் என்று சொல்லி பரிந்துரையை சமர்ப்பிக்கிறதுக்காக ஒரு குழு நியமிக்கப்பட்டிருக்கு. அந்த குழு தங்களுடைய பரிந்துரையை எதிர்வரும் நாட்களில் முன்வைக்கும் என்று சொல்லி எதிர்பார்க்கப்படுது. இதை கல்வி நிறுவனங்களாக மாற்ற முடியும், அருங்காட்சியகமாக மாற்ற முடியும், சுற்றுலா தேவைகளுக்காக பயன்படுத்த முடியும், இல்லாட்டி ஹோட்டல்களாக மாற்றி அமைக்க முடியும், வாடகை பெற்றுக்கொள்ள முடியும் என்ற மாதிரியான யோசனைகள் இதுவரைக்கும் முன்வைக்கப்பட்டிருக்கு. இதுவரைக்கும் கடைசி தீர்மானம் எடுக்கப்படலை. இதே நேரம் முன்னாள் ஜனாதிபதி மஹிந்த ராஜபக்சவுக்கும் பௌத்தாலோக மாவட்டத்தில் கொழும்பு 7 பிரதேசத்தில் ஒரு சொகுசு மாளிகை பங்களா கொடுக்கப்பட்டிருந்தது. இதனுடைய மதிப்பீடு சில நாட்களுக்கு முதல்ல செய்யப்பட்டிருக்கு. அரச மதிப்பீட்டு திணைக்களத்தால் இது செய்யப்பட்டிருக்கு. அந்த மாளிகை அமைஞ்சிருக்கிற காணி சம்பந்தமாக இதுவரைக்கும் மதிப்பீடு செய்யப்படலை. அந்த வீட்டினுடைய, மாளிகையினுடைய பெறுமதி சம்பந்தமாக மதிப்பீடு செய்யப்பட்டிருக்கு. இந்த மதிப்பீட்டுக்கு அமைய மாத வாடகை மட்டும், மின் கட்டணம், நீர் கட்டணம் எல்லாம் கிடையாது, மாத வாடகை மட்டும் 46 லட்சம் ரூபாய் என்று சொல்லி மதிப்பீடு செய்யப்பட்டிருக்கு. இந்த வாடகையை செலுத்தினா முன்னாள் ஜனாதிபதி மஹிந்த ராஜபக்ச அங்கே தொடர்ந்து இருக்க முடியும். மாதம் 46 லட்சம் ரூபாவை செலுத்தினா அங்கே தொடர்ந்து இருக்க முடியும். இல்லாட்டி அங்கிருந்து வெளியேறணும் என்ற உத்தரவு ஜனாதிபதி அனுரகுமார் திசாநாயக்கவால் பிறப்பிக்கப்பட்டிருக்கு. சட்டத்துக்கு அமைய ஒரு முன்னாள் ஜனாதிபதிக்கு தங்குமிடம் கொடுக்கப்படணும், ஒரு வீடு கொடுக்கப்படணும். அப்படி இல்லாட்டி வீடு கொடுக்கப்படலாம், இல்லாட்டி சம்பளத்தினுடைய, அவருடைய ஓய்வூதியத்தினுடைய 3ல் ஒரு பகுதி கொடுக்கப்படும். அவருடைய சம்பளம் 90,000 ரூபான்னு சொல்லப்படுது. அப்போ 30,000 ரூபாவை அரசாங்கம் செலுத்தும். அங்கே தங்கியிருக்கிறதுக்கான வாய்ப்பு இனி ஏற்படுத்தி கொடுக்கப்படாது. மாத வாடகை 46 லட்சம் ரூபாவை செலுத்தினா எந்த விதமான பிரச்சனையும் கிடையாது, மஹிந்த ராஜபக்ச அங்கே தங்கியிருக்க முடியும் என்ற விஷயத்தை ஜனாதிபதி அனுரகுமார் திசாநாயக்க சொல்லியிருக்கிறார். இந்த வாடகை இன்னும் அதிகரிக்கிறதுக்கான வாய்ப்பும் ஏற்பட முடியும் என்று சொன்ன இது வீட்டினுடைய பெறுமதி சம்பந்தமாக மட்டும்தான் இப்போதைக்கு மதிப்பீடு செய்யப்பட்டிருக்கு. காணி சம்பந்தமாக கொழும்பு 7 பௌத்தாலோக மாவட்டத்தில் காணி எவ்வளவு பெறுமதியாக இருக்கும்னு சொல்லி நம்ம ஊகிக்க முடியும். அந்த வாடகை இன்னும் அதிகரிக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்கு. அப்போ எதிர்வரும் நாட்களில் இந்த வாடகையை செலுத்த முடியாதுன்னு சொல்லி மஹிந்த ராஜபக்ச அங்கிருந்து வெளியேறதுக்கான சூழல் உருவாக முடியும். இதே நேரம் முன்னாள் ஜனாதிபதி சந்திரிகா பண்டாரநாயக்க குமாரதுங்கவுக்கும் ஒரு மாளிகை, வீடு கொடுக்கப்பட்டிருக்கிறதா சொல்லப்படுது. அந்த வீட்டினுடைய மதிப்பீட்டை செய்யறதுக்காக அதிகாரிகள் அனுப்புறதுக்கு ஜனாதிபதி முயற்சி எடுத்திருக்கிறார். ஆனால் சந்திரிகா அம்மையார் சொல்லியிருக்கிறாங்க, நான் லண்டனில் இருக்கிறேன், 2 கிழமைகளுக்கு பிறகு வாங்கன்னு சொல்லி. இப்போ தன்னுடைய லண்டன் பயணத்தை முடிவு செய்து சந்திரிகா அம்மையார் இலங்கைக்கு திரும்பி இருக்கிறாங்களாம். எதிர்வரும் நாட்களில் அது சம்பந்தமான மதிப்பீடும் செய்யப்பட்டிருக்கு. அவங்களும் சில நேரங்களில் அங்கிருந்து வெளியேற வேண்டிய சூழல் உருவாக முடியும். இது இந்த மாளிகைகள், வீடுகள் சம்பந்தமாக எடுக்கப்பட்டிருக்கிற ஒரு நடவடிக்கை. 2வது விஷயம் என்னன்னு சொன்னா, வாகனங்கள் சம்பந்தமானது. கோல்ஃபேஸ்ல ஆட்சி மாற்றம் நடந்ததுக்கு பிறகு பரபரப்பாக பேசப்பட்ட விஷயம், அமைச்சர்கள்
அதிகாரிகள் பயன்படுத்தின வாகனங்கள் எல்லாம் வந்து கோல்ஃபேஸில் நிப்பாட்டி வைக்கப்பட்டிருந்தது. இது அரசியல் ரீதியான ஒரு செயற்பாடுன்னு சொல்லி ஒரு பக்கம் விமர்சிக்கப்பட்டிருந்தது. அந்த வாகனங்கள் இப்போ பாதுகாப்பான ஒரு இடத்துல நிப்பாட்டி வைக்கப்பட்டிருக்கு. பிப்ரவரி மாதத்தில் வார மாதத்தில் வந்து புதிய வாகனங்களை இலங்கைக்கு இறக்குமதி செய்யறதுக்கு ஏற்கனவே அனுமதி கொடுக்கப்பட்டிருந்தது. பிப்ரவரியிலிருந்து அது நடைமுறைக்கு வருது. இந்த விஷயம் வாகனங்கள் இறக்குமதி செய்யப்பட்டதுக்கு பிறகு வாகன விலையில வந்து சில மாற்றங்கள் ஏற்பட முடியும். அதுக்கு பிறகு இந்த சொகுசு வாகனங்களை ஏல விற்பனையில் செய்யறதுக்கான நடவடிக்கை எடுக்கப்பட்டிருக்கு. ஏற்கனவே அமைச்சரவையினுடைய அனுமதியும் அதுக்காக பெற்றுக்கொள்ளப்பட்டிருக்கு. இந்த நடவடிக்கையும் எதிர்வரும் நாட்களில் முன்னெடுக்கப்படும் என்ற கருத்தை வந்து ஜனாதிபதி சொல்லியிருந்ததை பார்க்க முடிஞ்சது. மூன்றாவது விஷயம், எம்பிக்களுக்கு பாராளுமன்ற உறுப்பினர்களுக்கான ஓய்வூதிய கொடுப்பனவு. இந்த ஓய்வூதிய கொடுப்பனவு பென்ஷனை ரத்து செய்யறதுக்கான சட்டம் மூலம் அதுக்கான நடவடிக்கைகள் எதிர்வரும் நாட்களில் பாராளுமன்றத்தில் முன்னெடுக்கப்பட இருக்கு. நாலாவது விஷயம் வந்து, இப்போ எதிர்கட்சி அரசியல்வாதிகள் தொடர்ச்சியாக ஊடகங்களுக்கு முன்னுக்கு வந்து அழுது கொண்டிருக்கிறாங்களாம். தங்களுக்கு இருக்கிற சலுகைகள் எல்லாம் நிப்பாட்டப்பட்டிருக்கு. சில விஷயங்கள் வந்து அரசாங்கத்தினுடைய நடவடிக்கைகளால் பாதிக்கப்பட்டிருக்கிற அரசியல்வாதிகள் அழுது கொண்டிருக்கிறாங்களாம். ஆனால் தங்களுடைய ஆட்சி வந்து பொறுப்பேற்றது ஒரு வளர்ச்சி அடைஞ்ச நாடு கிடையாது, முன்னேற்றம் அடைஞ்ச நாடு கிடையாது. ஒரு பொருளாதார சிக்கல்ல இருந்து வங்குரோத்து அடைஞ்ச நாட்டை தான் நாங்கள் பொறுப்பேற்றுக் கொண்டோம். படிப்படியாக தான் சில விஷயங்களை செய்ய முடியும். இதுவரைக்கும் ஆட்சி மாற்றம் நடந்து பாராளுமன்ற தேர்தலும் நடந்து 2 மாதங்கள் ஆகியிருக்கு. இதுக்குள்ளேயும் கூட சில விஷயங்களை வந்து நாங்கள் செய்திருக்கிறோம். ஆனால் அரசாங்கம் மேலே எதிர்கட்சி அரசியல்வாதிகள் ஊடகங்களுக்கு முன்னால் வந்து அழுறாங்க, சில விமர்சனங்களை முன்வைக்கிறாங்க. படிப்படியாக சில விஷயங்களை செய்ய முடியும் என்ற மாதிரியான ஒரு கருத்தை ஜனாதிபதி சொல்லியிருந்ததை பார்க்க முடிஞ்சுது. இதனுடைய ஒரு கட்டமாக வந்து ராஜதந்திர உறவுகளை வலுப்படுத்தி கொள்றதுக்கான முயற்சிகளையும் அரசாங்கம் தொடர்ச்சியாக ஈடுபட்டு வருது. இந்தியாவுக்கான விஜயம், சீனாவுக்கான விஜயம் சம்பந்தமாக ஜனாதிபதி சொல்லியிருந்தார். குறிப்பாக திருகோணமலை எண்ணெய் தாங்கிகளை இந்தியாவோட சேர்ந்து அபிவிருத்தி செய்கிற திட்டம், சம்பூரில் வந்து சூரிய சக்தி மின்சார உற்பத்தி நிலையத்தை அமைக்கிற திட்டம், சீனாவினுடைய சில முதலீட்டு திட்டங்கள், சீனா வந்து ஒரு மிக பிரம்மாண்டமான மாநாட்டு மண்டபத்தை போர்ட் சிட்டியில் அமைக்க இருக்கோம். இது முற்றுமுழுதாக நன்கொடை என்ற அடிப்படையில் நிர்மாணிக்கப்பட இருக்கு என்ற மாதிரியான சில கருத்துக்களையும், இந்த ராஜதந்திர உறவுகளை வலுப்படுத்துறதுக்கு புதிய அரசாங்கம் எப்படியான முயற்சிகளில் ஈடுபட்டிருக்கு, அதன் மூலம் அடைஞ்சிருக்கிற பலன்கள் என்னன்னு சொல்லியும் ஜனாதிபதி சில கருத்துக்களை சொல்லியிருந்ததை பார்க்க முடிஞ்சது. இந்த மாதிரி படிப்படியாக நாங்கள் சில தீர்மானங்களை நடவடிக்கைகள் எடுத்துக்கொண்டு போகிறோம் என்ற கருத்தையும் ஜனாதிபதி சொல்லியிருந்தார். 5வது மிக முக்கியமான விஷயம், சட்ட நடவடிக்கை எடுக்கப்படலை, இல்லாட்டி ஊழல்வாதிகள் கைது செய்யப்படலை, சொத்துக்கள் எல்லாம் ஏன் இதுவரைக்கும் பறிமுதல் செய்யப்படாமல் இருக்கு, கொடுத்த வாக்குறுதிகளை நிறைவேற்றப்படலை என்ற கேள்வியும் விமர்சனமும் தொடர்ச்சியாக முன்வைக்கப்படுது. அதுக்கான ஒரு விளக்கம் இன்றைக்கு ஜனாதிபதி அனுரகுமார் திசாநாயக்கவால கொடுக்கப்பட்டிருந்தது. குறிப்பாக சிஐடி குற்றப்புலனாய்வு திணைக்களம் தான் இந்த விசாரணைகள் பெரும்பாலான மிக முக்கியமான இலங்கை உலுக்கி போட்ட சம்பவங்கள் பற்றி விசாரணைகளை முன்னெடுத்திருந்தது. ஆனால் கோட்டாபய ராஜபக்ச ஜனாதிபதியாக தெரிவு செய்யப்பட்டதும் சில முக்கியமான பதவிகளை வகிச்ச நபர்கள், ஷானி அபேசேகர் வந்து பதவியிலிருந்து நீக்கப்பட்டிருந்தார். ஒரு சாதாரண போலீஸ் அதிகாரி, ஒரு போலீஸ் அதிகாரியினுடைய உதவியாளராக நியமனம் கொடுக்கப்பட்டு இடமாற்றம் கொடுக்கப்பட்டிருந்தது. நிஷாந்த டி சில்வா, லசந்த விக்ரமதுங்க படுகொலையை விசாரித்த ஒரு அதிகாரி, சில விஷயங்களை கண்டுபிடிச்ச ஒரு அதிகாரி, அவர் சுவிட்சர்லாந்தில் தஞ்சமடைய வேண்டிய சூழல் உருவாகி இருந்தது. இதை தவிர கோட்டாபய ராஜபக்ச ஜனாதிபதியானதுக்கு பிறகு சிஐடியினுடைய 650க்கும் அதிகமான உறுப்பினர்களுக்கு இடமாற்றம் கொடுக்கப்பட்டிருந்தது. நேர்மையான அதிகாரிகள், பல வழக்குகள், அந்த ஆவணங்களோடு சம்பந்தப்பட்ட அதிகாரிகள் இடமாற்றம் செய்யப்பட்டிருந்தாங்க. இப்போ திரும்பவும் அந்த மாதிரி நேர்மையான அதிகாரிகள் இணைச்சு கொள்றதுக்கான நடவடிக்கைகள் முன்னெடுக்கப்பட்டிருக்கு. இதுக்கு போலீஸ் ஆணைக்குழு, இப்போ போலீஸ் ஆணைக்குழுவினுடைய அனுமதியும் சில இடமாற்றங்கள் நியமனங்களுக்கு கட்டாயம் தேவை. ஆனால் இப்போ இருக்கிற போலீஸ் ஆணைக்குழுவும் கூட இடையூறு செய்து என்ற மாதிரியான கருத்தையும் ஜனாதிபதி சொல்லியிருந்ததை பார்க்க முடிஞ்சது. அதுவும் இந்த சில விசாரணைகள் தாமதம் அடைகிறதுக்கான ஒரு காரணம் என்ற கருத்தையும் கூட ஜனாதிபதி சொல்லியிருந்தார். அதே நேரம் ஊழல் விசாரணை ஆணைக்குழுவினுடைய புதிய தலைவர் நியமிக்கப்பட்டிருக்கிறாரு. சட்டமாதிபர் திணைக்களம் சில நடவடிக்கைகளை வந்து இப்போ ஆரம்பிச்சிருக்கு. இந்த மாதத்தினுடைய கடைசியில், அடுத்த மாதத்தினுடைய ஆரம்ப பகுதியிலையும் சில மிக முக்கியமான சம்பவங்களை பற்றின வழக்குகள் திரும்பவும் ஆரம்பிக்கப்படும், ஆவணங்கள் சமர்ப்பிக்கப்படும் என்ற வாக்குறுதியை ஜனாதிபதி கொடுத்திருந்ததையும் பார்க்க முடிஞ்சது. அடுத்த மிக முக்கியமான விஷயம்தான் இலங்கையில் நடக்கிற துப்பாக்கிச்சூட்டு சம்பவங்கள், பாதாள நடவடிக்கைகளுக்கு இலங்கை இராணுவத்துக்கும் அதுக்கும் இடையில சம்பந்தம் இருக்கு, அதுக்கான ஆதாரங்கள் இருக்குன்ற கருத்தை வந்து ஒரு நாட்டினுடைய ஜனாதிபதி, இலங்கையினுடைய ஜனாதிபதி அனுரகுமார் திசாநாயக்கவை பகிரங்கமாக ஏற்றுக்கொண்டிருக்கிறார். இதுக்கு முதல்ல இந்த குற்றச்சாட்டுக்களை வந்து நான் முதல்ல சொன்ன மாதிரி ஒரு காணொலியை நான் கூட பதிவு செய்திருக்கிறேன். என்று சொன்னால் அதுக்கான சந்தேகப்படுற மாதிரியான சில சம்பவங்கள் கடந்த காலத்திலையும் பதிவாகி இருந்தது. ஒரு இராணுவ முகாமிலிருந்து மட்டும் 73 துப்பாக்கிகள் காணாமல் போயிருக்கு. T56 ரக துப்பாக்கிகள். பாதாள நடவடிக்கைகளுக்கு இந்த துப்பாக்கிகள் பயன்படுத்தப்பட்டிருக்கு. இராணுவ முகாமில்
இருக்கிற உறுப்பினர்கள் பணத்தை வாங்கி கொண்டு படுகொலை செய்கிற சம்பவங்கள் பதிவாகி இருக்கு. வெளியில போய் துப்பாக்கிச்சூடு நடத்துறது, திரும்பவும் இராணுவ முகாம்களுக்குள்ள வந்து ஒளிஞ்சு கொள்றது, இந்த மாதிரியான துப்பாக்கிச்சூட்டு சம்பவங்களோட தொடர்பு பட்ட விசேட அதிரடிப்படையை சேர்ந்த 13 சிவில் பாதுகாப்பு படையை சேர்ந்த 13 உறுப்பினர்கள் கைது செய்யப்பட்டிருக்கிறாங்கன்ற தகவலையும் ஜனாதிபதி சொல்லியிருந்தார். 73 துப்பாக்கிகளில் 38 துப்பாக்கிகள் பறிமுதல் செய்யப்பட்டிருக்கு, திரும்பவும் கைப்பற்றப்பட்டிருக்கு. 35 துப்பாக்கிகளுக்கு என்ன நடந்தது என்ற தகவலே தெரியாது. அதை தேடுற விசாரணையும் இன்னும் ஒரு பக்கம் முன்னெடுக்கப்படுது. ஒட்டுமொத்தமாக பார்க்குற நேரத்தில் இலங்கையில் நடக்கிற சில கொலை சம்பவங்கள், குற்றச்சம்பவங்கள், பாதாள நடவடிக்கைகளுக்கும் இலங்கையினுடைய இராணுவத்துக்கும் இடையில நேரடியான சம்பந்தம் இருக்கு. அந்த படுகொலைகளை செய்கிறது இராணுவ உறுப்பினர்கள் படுகொலை செய்கிறாங்க. அதுக்காக பயன்படுத்தப்படுறதும் இராணுவத்தினுடைய துப்பாக்கிகள். திரும்பவும் இராணுவ முகாம்களுக்குள்ள போய் அந்த உறுப்பினர்கள் ஒளிஞ்சு கொள்ற சம்பவங்கள் பதிவாகி இருக்கு. இதுக்கு முதல்ல முன்வைக்கப்பட்டது குற்றச்சாட்டு மட்டும்தான். இப்ப சில உறுப்பினர்கள் கைது செய்யப்பட்டிருக்கிறாங்க. இந்த விஷயத்தை நாட்டினுடைய ஜனாதிபதி அனுரகுமார் திசாநாயக்கவே ஏற்றுக்கொண்டிருக்கிறார் என்றதும் வரவேற்கப்பட வேண்டிய ஒரு விஷயம். இதை பற்றி நீங்க என்ன நினைக்கிறீங்கன்றதை கமெண்ட்ல பதிவு செய்யுங்க. இன்னும் ஒரு காணொலியிலே நம்ம ஒரு தகவலோட சந்திக்கலாம். வணக்கம்.